பார்த்தீங்கன்னா அந்த கோட்டையிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்தோம்னா பாலக்காடு ரோட்டில் ஒரு காளான் கடை இருக்குங்க. ஸோ அந்த காளான் கடையில் வந்து காளான் ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் காளான் வந்து சாப்பிட்ருப்போம். ஸோ எல்லா ஊர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நம்ம ஊருக்கும் இந்த ஊருக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காளான் வந்து அண்ணா போடுறேன்னு இருக்காரு. ஸோ ஒரு போட்டோனையும் காளான் வாங்கி சாப்பிடலாம். மண்ணில் நமக்கு சோறு போதும், வேறு எதுவும் வேண்டுமோ? ஆக்சிஜனே தீர்ந்தால் கூட சோத்த தேடி ஓடுவோம். டேஸ்டுக்காக வாழும் இந்த பாடிடா. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கேரளா காளான், தமிழ்நாட்டில் காளான் சாப்பிட்ருப்போம். ஸோ கேரளாவில் இப்போதான் வந்து நம்ம காளான் சாப்பிட போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மாப்பிள்ளை எடுத்துக்கங்க. ஸோ வந்து நம்ம ஆர்டர் போட்ட பானிபூரியும் காளானும் வந்துருச்சுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காளானை சாப்பிடலாம். அடிப்பொழி பானிபூரி காளான் கொஞ்சம் ஏதோ டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுதுங்க. பயங்கரம். அடுத்து வந்து பானிபூரி அல்டிமேட். சூப்பரா இருக்கு. ரெண்டுமே எந்த குறையும் இல்லை, நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. அதுல வந்து ஆல்ரெடி வந்து உருகிருச்சு மாப்ப. அந்த இது ஊத்திருக்கிறதுனால, அந்த குழம்பு ஊத்தி இருக்கிறதுனால உருகுது. பிடிக்கிட்டீங்களா? அப்படியே தூக்கி உள்ள போலாம் போலையடா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காடை முட்டை ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த கடையில் வந்து காடை முட்டை ஃபேமஸ் போல. ஸோ அதனால காடை முட்டையை பார்த்துட்டோம். காடை முட்டையை வந்து இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். சரி சாப்பிட்றோமாப்ல. சரியாடா, நீங்க பார்க்கவே பயமா இருக்கு. எப்படி இருக்கு? இந்த மாதிரி தான் இருக்கு. சூப்பர். இது வந்து காடை எக் மசாலுங்களாமாங்க. ஒரு கடையில் இது ஒரு ஸ்பெஷல். சொல்லப்போனா இப்பதான் மெனுல பார்த்தோம், அதனால வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ சொல்ல போனா இந்த பட்ஜெட்ல போயிட்டு ஒரு ட்ரிப்பை முடிச்சுட்டு வர்றது வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஃபீலா இருக்கும். சோ நாங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா பஸ்ஸுக்கு போறதுக்கு இருக்கு, காசெல்லாம் இருக்கு. ஆனா இருந்தாலும் அங்க அந்த 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் நடந்து போறதுல வந்து கொஞ்சம் ஜாலியா இருக்கும். சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ஊர் சுத்தி தானையா. சோ அதனால வந்து நம்ம அப்படியே ஊர் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிதான் நாங்க நடந்து போயிட்டு இருக்கோம். பஸ்ல போனோம்னா பொசுக்குன்னு கொண்டு போயிட்டு ஒரு 2 நிமிஷத்துல இறக்கி விட்டுருவாங்க. இருந்தாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஊர் சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து போலாம் அப்படிங்கறதா நம்மளுடைய கணக்கு. சோ அதனாலதான் இந்த 1.5 கிலோமீட்டர் நம்ம நடந்து வந்தோம். வந்ததுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள உடலை அதுதான் நடந்துச்சு. சோ வந்து இதுக்கப்புறம் நம்ம நேரா பாலக்காடு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்க இருந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்க இருந்து ட்ரெயின் ஏறி நம்ம ஊரை பக்கம் பார்த்து போக வேண்டியதான். காலையில் நம்ம கிளம்புன இடத்துக்கே திருப்பி வந்துட்டோங்க. வேற எங்கேயும் இல்லை, நம்ம திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கே வந்துட்டோம். இதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம் சொல்லிட்டு நானும் போய் படுத்து தூங்க போகிறேன். சரி, அடுத்த vlogல மீட் பண்ணலாம். பை.